இன்னும் சில மத்துகளையும் தெரிந்து கொள்ளும். பறைய மத்து 4 முடிச்சிட்டோம். அடுத்து சில மத்து இருக்குது. மத்து சிலத்தி சுகுரா. மத்து சிலத்தி சுகுரா லம்மா பெற்ற ஹூ அல்லது கஸ்ரா பெற்ற ஹி, ஹாவுக்கு முந்தைய எழுத்திலும் பிந்தைய எழுத்திலும் ஹரக்கத் ஃபத்தஹா கஸ்ரா லம்மா இருந்தால் அந்த ஹாவை 2 அலிஃப் நீட்டி ஓத வேண்டும். இதை மத்து சிலத்தி சுகுரா என்பர். குரானில் இருக்கக்கூடிய லமீரில் சில இடத்துல ஜேர் இருக்கும், சில இடத்துல கடா ஜேர் இருக்கும். நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கடா ஜேர் இருந்தால் நீட்டுவோம், ஜேர் இருந்தால் நீட்ட மாட்டோம். ஆனால் பேரை தெரிஞ்சுக்கும். கடா ஜேர் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? மத்து சிலத்தி சுகுரா. என்ன பேர்? மாலுஹு வமா கஸப், மாலுஹு வமா கஸப் வ உம்மிஹி வ அபி வ உம்மிஹி வ அபி. மாலுஹுடைய ஹூல உல்டா பேஸ் இருக்குது, உம்மிஹில என்ன இருக்குது? கடா ஜேர், உல்டா ஜேர் இருக்குகிறது. இந்த பாரு, மாலுஹு வ, ஹூவுடைய மா கபுல்ல லூ ஹரக்கத்து இருக்குது, ஹூவுடைய மா பாதில் வ ஹரக்கத்து இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் ஹூ என்று இல்லாமல் ஹூன்னு இருக்கு. உம்மிஹி வ, ஹீக்கு முன்னால் மீ இருக்கு, ஹீக்கு பின்னால் வா இருக்கு. இப்படி மா கபுல்லையும் மா பாதிலையும் ஹரக்கத்து இருந்தால் அந்த ஒரு ஜேரு நீட்டுற ஜேராக ஆகிடும், ஒரு பேசு நீட்டுற பேசாக ஆகிடும். மாலுஹு என்ற சான்றில் ஹூவுக்கு முந்தைய எழுத்து லூ, பிந்தைய எழுத்து வாவிலும் ஹரக்கத்து இருக்கிறது. எனவே இதை மாலுஹு மாலுஹு அப்படின்னு சொல்லக்கூடாது. உம்மிஹி என்ற சான்றில் ஹீவுக்கு முந்தைய எழுத்தில் மீவிலும் பிந்தைய எழுத்து வாவிலும் ஹரக்கத்து இருக்கிறது. எனவே இதை உம்மிஹி என்று நீட்டி ஓத வேண்டும். உங்கள் கித்தாபில் கரெக்டாக இருக்கிறது ஹரக்கத்து. இந்த கித்தாபு 2வது தபாப். அந்த கித்தாபு முதல் தபால சில ஹரக்கத்துகள் பிழை இருக்கும். சொல்லப்பட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குதா? ஹதைனாஹுன் நஜிதைன் ஏலம் ஹுல்லா. இந்த உதாரணத்தை பார். ஹதைனாஹு வெறும் பேஸ் தான் இருக்குது, ஏலம் ஹூ வெறும் பேசு தான் இருக்குது. நீ இப்போ சிந்திக்கணும், அங்கெல்லாம் உல்டா பேசு இருந்துச்சு, இங்கே ஏன் காணுண்டா ஹூக்கு முன்னால் அலிஃப் ஹரக்கத்து இல்லாதது, ஹூக்கு பின்னால் நூன் சுக்குன், முன்னாலேயும் ஹரக்கத்து இல்லை பின்னாலேயும் ஏலம் ஹுல்லா. அதே மாதிரி இந்த ஹூக்கு முன்னால் மீமுக்கு சுக்குன் இருக்குது, அந்த ஹூக்கு பின்னால் இல். இந்த மாதிரி ஒரு லமீர் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஹரக்கத்து இல்லைண்டா நீட்ட மாட்டாங்க. எங்கேயும் ஏலம் ஹூல்லாங்க மாட்டாங்க, ஏலம் ஹுல்லா தான். ஹதைனாஹூன் நஜிதைங்க மாட்டாங்க, ஹதைனாஹூன் நஜிதைன். இந்த 2 உதாரணத்திலும் ஹூவுக்கு முந்தைய இடத்தில் சுக்குன் இருக்கிறது. எனவே இதை ஹூ என்று நீட்டக்கூடாது. அதிபுல்லா. இந்த உதாரணத்தில் ஹூவுக்கு பிந்தைய இடத்தில் லாமில் சுக்குன் இருக்கிறது. இங்கே நல்லா கவனிக்கணும், ஹூவுக்கு முன்னால் பா இருக்குது, அங்கே ஹரக்கத்து இருந்தாலும் ஹூவுக்கு பின்னால் இல்லையில் சுக்குன் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, மா கபுலையும் ஹரக்கத்து இருக்கணும், இதுக்கு மாற்றமாக எப்படி இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க. இந்த உதாரணத்தில் ஹூவுக்கு பிந்தைய எழுத்து லாமில் சுக்குன் இருக்குது. எனவே இதை ஹூ என்று நீட்டக்கூடாது. ஹூவுக்கு முந்தியும் பிந்தையும் ஹரக்கத்து இருந்தால் மட்டுமே அந்த ஹூவை நீட்டி ஓத வேண்டும். கீழ்கொடுக்கப்பட்டுள்ள சான்றுகளில் மத்து சிலத்தி சுகுரா நல்லா கவனிக்கணும். فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ. சொல்லு பஷீர். ஹூ
லம்மு பெற்ற இந்த ஹாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து நூலிற்கும் அடக்கம் இருக்கிறது, பின்னால் உள்ள நூலிற்கும் அடக்கம் இருக்கிறது. எனவே இங்கே 2 அடிகளை நீக்கி வரும். அதே போல நஸ்ஸலஹு அந்த ஹாவு லம்மு பெற்ற அந்த ஹாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்தான லாமுக்கும் அடக்கத்திருக்கிறது. அதை அடுத்து உள்ள எழுத்தான ஐன் கலிமாவுக்கும் அடக்கத்திருக்கிறது. ஐனுக்கும் அடக்கத்திருக்கிறது. எனவே அங்கே 2 அடி வரும். லா தாஹுதுஹு சினத்துன். சொல்லு சொல்லு. ஹரக்கத் நீட்டணும். மது சிலத்து சுகுரா பேர் என்ன? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அடுத்தால் இன்னஹு லகும் قال له صاحبه மது சிலத்து சுகுரா என்கிற கேள்விக்கு பதிலாக பாடமாக்கணும். பாடமாக்க வேண்டியது முதல்ல ஒன்று சொல்லியிருக்கிறேன், இது 2வது கேள்வி. இப்போ இன்றைக்கி படித்தது என்ன எக்ஸ்ட்ரா? மது சிலத்து சுகுரா. சொல்லு. ரொம்ப லேசு. லமீருடைய ஹாவுக்கு முன்பு பின்பு பார்க்கணும். ஹரக்கத்து இருந்தால் நீட்டணும். சும்மா கொஞ்சம் தான் நீட்டணும். ஹூ ஹூ அதான். ஹரக்கத்து 2 பக்கத்துலையும் இல்லைன்றாலும் அல்லது ஒரு பக்கத்தில் இல்லைன்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, வெறும் பேசாதான் இருக்கும். இதான் மது சிலத்தி சுகுரா. பேர் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மது சிலத்தி சுகுரா. சொல்லுங்க. மது சிலத்தில் குப்ரா பாடம் 14. முதல்ல படித்தோம் சிலத்தி சுகுரா, இங்கே சிலத்தில் குப்ரா. ஹாவுக்கு முந்தி எழுத்திலும் பிந்தி எழுத்திலும் ஹரக்கத் இருந்து பிந்தி எழுத்து ஹம்சாவாக இருந்தால் அந்த ஹாவை 4-5 ஹரக்கத் அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். இதை மது சிலத்தில் குப்ரா என்பது. சின்ன வித்தியாசம்தான். முதல்ல ஹரக்கத் இருக்கதான் தான் பார்ப்போம். இப்போ ஹரக்கத் இருக்குது, ஆனால் பிந்தி எழுத்தில் ஹம்சா இருக்கான்னு பார்க்கணும். பிந்தி எழுத்தில் அப்போது 2 ஹரக்கத்துங்கிறது 4-5 ஹரக்கத்தாக கூடிடும். ஹாவுக்கு முந்தைய எழுத்திலும் பிந்தி எழுத்திலும் ஹரக்கத்து லம்மா கஸ்ரா ஃபத்ஹா இருந்து பிந்தி எழுத்து ஹம்சாவாக இருந்தால் அந்த ஹம்சாவை 4-5 ஹரக்கத் அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். இதை மது சிலத்தில் குப்ரா. வமின் ஆயாத்திஹி அன் ஹலககும். கீழே வெறு சேர் போட்டிருக்கு உங்கள் கித்தாப்பில். வெறு சேருக்கு எப்படி இருக்கு? கடா சேராக்கிக்கோ. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ. அந்த ஹீக்கு முன்னால் தீ இருக்குது, ஹரக்கத் பட்டு. ஹீக்கு முன்னால் ஆ இருக்குது, ஹம்சாவாக இருக்கிறதுனால இது குபராவில் ஆயிடுச்சு. வலஹு அஜ்ருன் கரீம்.
அந்த வலகுவையும் உல்ட்டா பேசாக்கிட்டோம். வலஹு வலஹு அஜ்ருன் கரீம். ஹூக்கு முன்னால் லா இருக்குது, ஹரக்கத்து இருக்குது. ஹூக்கு பின்னால் ஹம்சாவில் ஹரக்கத்து இருக்குது. மது சிலத்தில் குபுரா. வ உம்முஹு ஆயா. இந்த ஹூ முன்னால் மீமு ஹரக்கத்து இருக்குது, அடுத்து ஹம்சா இருக்குது. என்ன புரிஞ்ச? என்ன வித்தியாசம் சிலத்து சூப்பராவுக்கும் குபுராவுக்கும்? ஒரு ஹரக்கத்தான் பார்ப்போம். இங்கே ஹரக்கத்தையும் பார்க்கணும், பிந்தி எழுத்தில் ஹம்சாவும் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சான்றுகளை கவனிக்கவும். ஹூ என்ற லமீருக்கு முந்தி எழுத்திலும் பிந்தி எழுத்திலும் ஹரக்கத்து இருப்பதுடன் பிந்தி எழுத்தில் ஹம்சா இருக்கிறது. இப்படி இருந்தால் இதை மத்து சிலத்தில் குபுரா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சான்றுகள். வவஹப்னா லஹு இஸ்ஹாக வயாக்கூப். லஹு ஹூக்கு முன்னால் ஹரக்கத்து இருக்குது, ஹூக்கு பின்னால் ஹரக்கத்து இருக்குது, அதோட ஹம்சாவாக இருக்குது. وَجَعَلْنَا ابْنَ مَرْيَمَ وَأُمَّهُ آيَةً. உம்மஹு ஹூக்கு முன்னால் மா, ஹூக்கு பின்னால் ஹம்சாவல்ல ஆ. மது சிலத்தில் குபா. فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا. பிநிஅமத்திஹி ஹீக்கு முன்னால் தி ஹரக்கத்து இருக்குது, பின்னால் இ ஹம்சாவாக இருக்குது.